ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னுக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடிக்கடி உடல் சோர்வு ஏற்பட என்ன காரணம், அதை பற்றி இன்னுக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து உடல் சோர்வை பற்றி உங்களுக்கே தெரியும். நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தாலும் லாங் ட்ராவல் பண்ணாலும் உடல் சோர்வு வரும். அது நார்மல், அதை விட்டுறலாம். ஆனால் நார்மல் ரொட்டீன் லைஃப்லேயே நமக்கு உடல் சோர்வு அடிக்கடி இருந்துட்டு இருக்கும். இத்தனைக்கு நம்ம வெளியே கடையிலையும் சாப்பிட்ருக்க மாட்டோம், வீட்டிலேயே தான் சாப்பிட்றோம், டெய்லி ரொட்டீன் வாழ்க்கை தான் வாழ்கிறோம். ஆனாலும் உடல் சோர்வு ஏற்படும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்த காரணத்தை தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஃபுட்டை பற்றி வருவோம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபுட்னால தான் எல்லாமே வருது. ஓகேவா? நல்ல ஃபுட்னா நமக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்கும். அதாவது வேறு மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி உடல் சோர்வை ஏற்படுத்தும். இந்த உடல் சோர்வுக்கு முக்கியமான காரணம் நான்வெஜ் ஃபுட்டுகள். இப்போ நான்வெஜ் ஃபுட்டு என்னாகும் அப்படின்னா, இந்த ஸ்டொமக்குள்ளே போகும்போது அது செரிக்கணும் இல்லையா? செரிமானத்துக்கு வேண்டி அதிகப்படியான ரத்தம் பிளட் வந்து இந்த ஸ்டொமக்குக்கே போயிடும். அப்புறம் மூளைக்கு வந்து சரியான பிளட் வந்து கிடைக்காது. அப்படி இருக்கும்போது அது உடல் சோர்வை ஏற்படுத்தும். ஓகேவா? ஏன்னா மூளைக்கு ஆக்சிஜன் போகணும், அது போனால் தான் உடல் ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அது சரியாக இல்லாததுனால உடல் சோர்வு ஏற்பட வந்து வாய்ப்புகள் அதிகம். இந்த நான்வெஜ் ஃபுட்டுகள் வந்து அதிகமாக முக்கியமாக இந்த நைட் நேரத்தில் சாப்பிட்டு படுக்கும்போது காலையில் வந்து கேஸ் ட்ரபிள் உண்டாகலாம். அதனாலேயே உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படலாம். ஏன்னா பொதுவாக வந்து வயிற்றில் கேஸ் ட்ரபிள் ஏற்படும் போது உடல் சோர்வு கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கு தேவையான பிளட்டு வந்து அதிகப்படியாக போகும். ஏன்னா ஸ்டொமக்கில் ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ணதுக்கு பாடியே பிளட்டை அதிக அளவு ஸ்டொமக்கு தான் கொண்டு போவோம். அப்போ ஸ்டொமக்குக்கே அதிகப்படியான பிளட்டு போகும்போது மூளைக்கு சரியாக போகாது. ஓகேவா? மூளைக்கு சரியாக போகிறதுனால அதுக்கு வந்து ரத்த ஓட்டம், ஆக்சிஜன் எதுவுமே கிடைக்காது. அதனால அது உடல் சோர்வை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும். இது நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இந்த காரணம் நமக்கு சரியாக தெரியாமல் நம்ம வந்து நார்மல் ஃபுட்டை தான் சாப்பிட்றோம், ஏன் நமக்கு உடல் சோர்வு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுட்டு இருப்போம். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபுட்னால தான் இது வருது. அதனால வந்து ஹெவியாக சாப்பிட்டாலும் இந்த மாதிரி உடல் சோர்வு வரும். ஹெவியாக சாப்பிட்டா அப்போதைக்கு பயங்கர ஆக்டிவாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டொமக்குக்கே பிளட் போகிறதால மூளைக்கு கிடைக்காம உடல் சோர்வு ஏற்படும். ஸோ இனிமேல் இதை அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டான ஃபுட்டை கரெக்டான சதவீதத்தில் சாப்பிட்டீங்கன்னா உடல் சோர்வு இல்லாமல் ஆக்டிவாக இருக்கலாம். ஓகேவா? இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணால் அவர்களும் ஆக்டிவாக இருப்பார்கள். அதை விட ஆரோக்கியம் முக்கியம், ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனது உடல் சோர்வு பற்றி முக்கியமான வீடியோ அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.